ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டோட மேத்ஸ். இதில் ஃபஸ்ட் யூனிட் செட் லாங்குவேஜ். இதோட டெஃபினிஷன்: a set is well defined collection of objects. இதில் a set is well defined collection of objects. இதுதான் செட் லாங்குவேஜோட டெஃபினிஷன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதை ஒரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்ல முடியும். ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது தி செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னா, தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. அப்போது இந்தியாவில் ரிச் பீப்புள் கணக்கெடுக்க முடியுமா? முடியாது. அதனால் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. எப்போ இஸ் நாட் வெல் டிஃபைன் ஆச்சோ அது செட்டாக இருக்க முடியாது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதில் பாய்ஸ் தனியாக பிரிக்கலாம், கேர்ள்ஸ் தனியாக பிரிக்கலாம். அப்போது தி செட் ஆஃப் பாய்ஸ்ன்னு சொல்லலாம், தி செட் ஆஃப் கேர்ள்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு செட். அது வெல் டிஃபைன்டாக பிரிக்கலாம். அப்போ அது ஒரு செட். சரி, அடுத்தது எக்ஸசைஸில் 1.1 ஃபஸ்ட்டு சம். இப்போ செட் என்னென்னா புரிஞ்சிச்சு. எது வெல் டிஃபைன் பண்ண முடியுதோ அதுதான் செட். எது வெல் டிஃபைன் பண்ண முடியாதோ அது இஸ் நாட் எ செட். எக்ஸசைஸ் 1.1 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ். இதில் சப்டிவிஷனில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது செட்டு எது செட்டு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் தி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ப்ரைம் நம்பர் என்ன? அந்த நம்பரால் அது டிவைட் ஆகணும். அப்போ 100க்குள்ளே ப்ரைம் நம்பர் 2 3 5 7 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். அதுக்குள்ளே நம்ம வெல் டிஃபைன் பண்ண முடியும். அதனால் it is a set. ரெண்டாவது செகண்ட் சப்டிவிஷன் தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. அப்போது கலெக்ஷன் பண்ண முடியுமா? இந்தியாவில் ரிச் பீப்புளை பூர் பீப்புளை தனித்தனியாக வேறுபடுத்த முடியாது. இன்றைக்கி ரிச்சாக இருக்கலாம், நாளைக்கு பூர் ஆகலாம். அதனால் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. இஸ் நாட் வெல் டிஃபைன்டு, இட் இஸ் நாட் எ செட்னு சொல்லிடணும். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. அப்போது இது ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸ்டேட் எடுக்கிற மாதிரியும் இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டேட் எடுக்கலாம், அதே மாதிரி ரிவர்ஸும் எடுக்கலாம். வெல் டிஃபைன்டு. இட் இஸ் எ செட். தி ஃபோர்த் சப்டிவிஷன் தி கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர். தி கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். தி கலெக்ஷன் ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாருமே குட்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச்சில் நல்லா விளையாடலாம், அடுத்த மேட்ச்சில் விளையாடாமல் போகலாம். அதனால் குட் பிளேயர்னு யாரையும் சொல்ல முடியாது. இந்த மேட்ச்சில் ஆடாதவங்க அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் சுமாராக ஆடலாம். அதனால் யாரையும் குட் பிளேயர் சொல்லி இஸ் நாட் எ வெல் டிஃபைன். வெல் டிஃபைன் என்ன? இட் இஸ் நாட் எ செட். இட் இஸ் நாட் எ வெல் டிஃபைன்னா இட் இஸ் நாட், யாரையும் கரெக்டாக சொல்ல முடியாதனால இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட் இருக்கிறதுனால அது என்ன இருக்கும்? இட் இஸ் நாட் எ செட்டாக. இட் இஸ் நாட் எ செட். Second sum. Second sum. List the set of letters of the following words in roster form. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா இதில் 10 சப்ஜெக்ட்: இந்தியா, பேரலோகிராம், மிசிசிப்பி, ஜெகோஸ்லோவாக்கியா.
ஃபோர் சப்டிவிஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் சொல்யூஷன், இதில் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னு என்ன, கொடுத்ததில் இந்த வேர்டில் ஒவ்வொரு எழுத்தையும் கமா போட்டு செட்டுக்குள்ளே எழுதணும். செட்டுக்குள்ளே எழுதும்போது ஒரு எழுத்து எழுதும்போது அதே எழுத்து அதே சேம் வேர்ட் இருந்தது, அது சேம் எழுத்து இருந்ததுன்னா, ஆல்ஃபாபெட்டில் சேம் எழுத்து இருந்ததுன்னா அது எழுதக்கூடாது. அப்போ எப்படி எழுதுனா, ரோஸ்டர் ஃபார்ம் ஏ ஈக்குவல் டு ஐன்றது ஃபஸ்ட் எழுத்துக்கோங்க, கமா என் கமா போட்டுக்கோங்க, டி கமா போட்டுக்கோங்க. ஐ ஏற்கனவே இங்கே எழுதுறதுனால அது திருப்பியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே ஏ அப்படி எழுதணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் ஏ. செகண்ட் வந்து பேரலோகிராம். பேரலோகிராம் எப்படி எழுதுறோம், ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் பி, பி இந்த எழுத்து அப்படி எழுதுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏ எழுதுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆர் எழுதுக்கோங்க. ஏ ஏற்கனவே எழுதுனால ஏ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் எல், 2 எல் இருக்கு, 2 எல் இருக்கு, அதில் ஒரு எல் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் இ, இங்கே ஒரு எல் இருக்கு, ஏற்கனவே எல் எழுதுனால எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஜி, ஆர் எழுதிட்டோம், ரிப்பீட் ஆன நம்பர்ஸ் எழுதக்கூடாது. ஏ எழுதிட்டோம், எம் எழுதுடுங்க. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் பி. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் மிசிசிப்பி. மிசிசிப்பின்னா ரோஸ்டர் ஃபார்ம் சி. ஃபஸ்ட்டு எம் எழுதுக்கோங்க, ஐ எழுதுக்கோங்க, இது எஸ் இருக்குது, 2 எஸ் இருக்குது, ஒரு எஸ் எழுதுக்கோங்க. ஐ ஏற்கனவே எழுதிட்டோம், எஸ்ஸையும் எழுதியாச்சு, ஐயும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பி எழுதுக்கோங்க, ஐ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, கமா போட்டு இது ரோஸ்டர் ஃபார்ம் சி. ஃபோர்த் சப்டிவிஷன் இருந்துச்சு ஜெகோஸ்லோவாக்கியா. அந்த எழுத்துல ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இஸ் சி எழுதுக்கோங்க, சி எழுதுக்கோங்க, இசட் எழுதுக்கோங்க, இ எழுதுக்கோங்க. சி ஏற்கனவே முன்னாடி எழுதுனால சி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஹெச் எழுதுக்கோங்க, எஸ் எழுதுக்கோங்க, 0 எழுதுக்கோங்க, எஸ் வந்து எஸ் எழுதுக்கோங்க, எல் எழுதணும். அங்கே ஓ இருக்கிறதுனால ஓ ஏற்கனவே எழுதுனால தேவையில்லை. அப்போ வி எழுதுக்கோங்க, ஏ எழுதுக்கோங்க, கே எழுதுக்கோங்க, ஐ எழுதுக்கோங்க. ஏ இதுக்கு முன்னாடி எழுதுனால ஏ எழுத வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்ஸ். தேர்ட் சம். Third sum. Consider the following sets. A setல 0, 3, 5, 8. அடுத்தது B setல 2, 4, 6, 10. அடுத்தது C setல 12, 14, 18, 20. State the whether true or false. இப்போ 8 belongs to C. 8 belongs to அண்ணா இந்த C என்ற செட்டில் 18 இருக்கா, இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். திருப்பி சொல்கிறேன், C belongs to இந்த மாதிரி போட்டோம்னா belongs to, இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோம்னா not belongs to. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏ சப்டிஷனில் 8 belongs to C. சியில் 8 இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். இருந்தால் ட்ரூ. C belongs to 18. அப்போ சியில் 18 இருக்கா, அப்போ சியில் சி என்ற செட்டுக்குள்ள 18 இருக்கு, இருந்ததுனால ட்ரூ. ரெண்டாவது சப்டிவிஷன் வந்து ஏ நாட் பிலாங்ஸ் டு 6. ஏ என்ற செட்டுக்குள்ள 6 இருக்கக்கூடாது. அப்போ ஏ என்ற செட்டுக்குள்ள 6 இருக்கா, இல்லை, அதனால ட்ரூ. அடுத்த தேர்ட் டைப் சப்டிவிஷன் வந்து சி நாட் பிலாங்ஸ் டு 14. சி என்ற செட்டுக்குள்ள 14 இருக்கக்கூடாது. அப்போ சி என்ற செட்டுக்குள்ள 14 இருக்கு, ஆனால் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே இருக்கு, அதனால ஃபால்ஸ். ஃபோர்த் சப்டிவிஷனில் 10 பிலாங்ஸ் டு பி. பி என்ற செட்டுக்குள்ள 10 இருக்கணும், அப்போ பி என்ற செட்டுக்குள்ள 10 இருக்கு, அதனால இது ட்ரூ. ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து 5 பிலாங்ஸ் டு பி. பி என்ற செட்டுக்குள்ள 5 இருக்கணும், பி என்ற செட்டுக்குள்ள 5 இருக்கா,
இல்லை, அதனால் இது ஃபால்ஸ். சிக்ஸ்த் சப்டிவிஷன் 0 பிலாங்ஸ் டு பி. பி என்ற செட்டுக்குள்ள 0 இருக்கணும். பி என்ற செட்டுக்குள்ள 0 இருக்கா? இல்லை, அதனால் ஃபால்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் fill in the blanks. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 3 பிலாங்ஸ் டு டேஷ். 3 பிலாங்ஸ் டு டேஷ்னா 3 என்ற 3 எலிமெண்ட் வந்து எந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போது 3என்றது ஏ செட்டுக்குள்ளே இருக்குது, பி செட்டுக்குள்ளே இல்லை, அப்போ சி செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? ஏ செட்டுக்குள்ளே இருக்குதுன்னா 3 பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதுங்க. 14 பிலாங்ஸ் டு 14 எலிமெண்ட்டை எந்த செட்டில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். 14 எந்த செட்டில்? இந்த ஃபர்ஸ்ட் ஏ செட்டில் இல்லை, பி செட்டில் இல்லை, சி செட்டில் இருக்குது. அப்போ சி. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் வந்து 18 நாட் பிலாங்ஸ் 18 டேஷ் பி. 18 டேஷ் பின்னா பி செட்டுக்குள்ள 18 இருக்கா அப்படின்னு செக் பண்ணி போகணும். பி செட்டுக்குள்ள 18 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நாட் பிலாங்ஸ் டு எழுதணும். நாட் பிலாங்ஸ் டு இந்த சிம்பிளை இங்கே எழுதுங்க. அடுத்தது 4 டேஷ் பி. 4 டேஷ் பின்னா பி என்ற செட்டுக்குள்ள 4 இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். பி என்ற செட்டுக்குள்ள 4 இருக்கு. அப்போ பிலாங்ஸ் டு. இப்போ பிலாங்ஸ் டு இருக்குதுன்னா பிலாங்ஸ் டு, இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டுன்னு எழுதணும். Fourth sum. Represent the following sets in roster form. First subject வந்து the set of all A1 natural number less than 20. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் ஏ எடுத்தோம்னா இதில் செட் ஆஃப் A1 நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன்னா 20க்குள்ள, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னா 20 வரைக்கும் எடுத்துக்கணும். லெஸ் தேன்னா 20க்குள்ள எடுக்கணும். A1 நம்பர் என்ன? 2 4 6 8. A1 நம்பர் 2 4 6 8 10 12 14 16 18. 18 வரைக்கும் தான் எடுக்கணும். ஏன்னா லெஸ் தேன்னு சொல்லிட்டாங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னா 20யும் சேர்த்து எழுதணும். லெஸ் தேன்ன்றதுனால 18ஓட எழுதணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகலை. ஓகே, இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன இருக்குது? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸில் n ஈக்குவல் டு 21 இருக்கு எழுதாச்சு. இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் லெஸ் தேன் 20 ஈவன் நம்பர்ஸை எழுதணும். ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 10 12 14 16 18. 18 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். 20 எடுக்கக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் இருக்கிறதுனால 20 எடுக்கக்கூடாது. இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் A1 நம்பர்ஸ் மட்டும் இந்த ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுக்கணும். அடுத்த சப்டிவிஷன் B செட்டுக்குள்ள y such that y equal to 1/2n. n belongs to n. n belongs to n என்றது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். n less than or equal to 5. இந்த நேச்சுரல் நம்பருக்குள்ள 5 வரைக்கும் எடுத்துக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொன்னதுனால 5ம் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ எடுத்தோம் என்ன வரும்னா y equal to 1/2n. n belongs to n. n less than or equal to 5. அப்போ என்னோட வேல்யூ இருக்கும் 1 2 3 4 5. நேச்சுரல் நம்பர்ஸில் 5 இருக்கணும். ஏன்னா இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால 5ம் சேர்த்து எடுக்கணும். அப்போது இந்த yல என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். n equal to 1. ஃபர்ஸ்ட் வேல்யூ n equal to 1 எடுத்துக்கணும். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். y equal to 2 into 1 2 1/2. n equal to 2 போட்டோம்னா y equal to 1/2 into 2 1/4. அப்போது n equal to 3 எடுத்தோம்னா அடுத்து n equal to 3 எடுக்கணும். y equal to 2 into 3. 2 into 3னா 6 1/6. n equal to 4 எடுத்தோம்னா y equal to 1/2 into 4 equal to 1/8. அடுத்து என்ன? லாஸ்ட் n equal to 5. அப்போ y equal to 1/2 into 5 equal to 1 2. இதோட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து இந்த இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே இந்த ஃபார்மில் எழுதி விட்டுருங்க. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் B. இதுதான் y, இதுதான் yயோட எக்ஸ்பிரஷன் தான் எழுதணும்.
அதான் y such that y equal to 1 by 2n, n belongs to n less than 5. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாக இருக்கு. இதில் கண்டிஷன் என்ன, n less than or equal to 5னா 5ம் சேர்த்துக்கணும், 1லேருந்து 5ம் சேர்த்துக்கணும். அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா yயோட எக்ஸ்பிரஷன்ஸ் வேல்யூஸ் வந்துடும். இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். C. X such that x is a perfect cube 27 less than x less than 216. இப்போ என்ன பண்ணோம்னா இதுதான் எக்ஸோட பர்ஃபெக்ட் கியூபை எழுதும். இது எக்ஸ்ன்றது இதுதான் எக்ஸ்பிரஷன். அப்போ 27 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 216. அப்போ 27 + 3 கியூப்னு இருக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் கியூப். லெஸ் தேன் x less than இது 216 6 cube 6 into 6 into 6 போட்டோம்னா 6. இது பர்ஃபெக்ட் கியூப். இந்த பிட்வீன் கேப்பில் என்னென்ன இருக்குது, இந்த பிட்வீன் 3 கியூப்குள்ள 6 கியூபில் பிட்வீன் என்ன இருக்குது, 4 கியூப் 5 கியூப். இந்த ரெண்டு தான் பர்ஃபெக்ட் கியூப் இருக்குது. அப்போ 4 கியூப் இந்த 4 into 4 into 4 64. அடுத்தது 5 கியூப் வந்து 5 into 5 into 5 125. அப்போ 64 125. இந்த பிட்வீன் கேப்பில் இந்த பர்ஃபெக்ட் கியூப் வந்து 4 கியூப் 5 கியூப். ஏன்னா லெஸ் தேன் இருக்கிறதுனால 3 விட்டுடணும். கியூப் 6 கியூபுக்கும் 3 எடுக்கக்கூடாது, 6 கியூப். இந்த பிட்வீன் கேப்பில் 4 கியூப் 5 கியூப் தான் இருக்குது. அதுதான் 64 125. இதோட ரோஸ்டர் ஃபார்ம் என்ன, ரோஸ்டர் ஃபார்ம் C ஈக்குவல் டு 64 125. அடுத்தது 4 சப்டிவிஷன். இதோட ரோஸ்டர் ஃபார்ம் வந்து b equal to x such that x belongs to z minus 5 less than x less than or equal to 2 அப்படின்னு கூப்பிட்டோம்னா, ஏன்னா இசட்ன்றது இன்டிஜர்ஸ்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஆனால் இதோட கண்டிஷன் என்ன, -5 less than x less than or equal to 2. அப்போது மைனஸ் இந்த 5 விட்டுணும், ஏன்னா லெஸ் தேன் இங்கே ஈக்குவல் டு இருந்தால் 5 சேர்த்து எடுக்கணும். இங்கே லெஸ் தேனாக இருக்கிறதுனால 5 விட்டுட்டு இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹைஃபன் இருக்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த 2வும் சேர்த்து எடுத்துக்கணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்முலா. -4 -3 -2 0 1 2 வரைக்கும். ஏன்னா 5 எடுக்கக்கூடாது, இங்கே லெஸ் தேன் இருக்கிறதுனால 5 எடுக்கக்கூடாது. 5 விட்டு அடுத்த வேல்யூ எடுத்துக்கணும். இந்த ரோஸ்டர் ஃபார்ம்.